வணக்கம் மாணவர்களே, டான் தொலைக்காட்சியின் கல்வி சேவையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைகிறேன். சென்ற வகுப்பில் நாங்கள் காவிகள் தொடர்பான வினாக்களை அவதானித்திருந்தோம். இந்த வகுப்பிலும் நாங்கள் மேலதிகமாக காவிகள் தொடர்பான மேலதிக வினாக்களை இப்போது நாங்கள் அவதானிப்போம். பார்ப்போம். அடுத்த வினாவை நாங்கள் இப்போது அவதானிப்போம். ABCD ஓர் நாட்பக்கள் AB காவி, BC காவி, DC காவி என்பன P, Q, R என்னும் காவிகளால் குறிக்கப்படுகின்றன. AC, AD, DB ஐ காண்க. ரைட். இப்போ உங்களுக்கு இதில் நாட்பக்கள் என்ற ஒரு வசனம் தந்திருக்கு. அப்போ நாட்பக்களை நாங்கள் இப்போது என்ன செய்வோம்? ஒரு நாட்பக்கள் ஒன்றை கீறுவோம். அதுக்கு பிறகு தந்த தரவுகளை அந்த படத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? குறிப்போம். ரைட். நாங்கள் இப்போது நாட்பக்கள் ஒன்றை கீறுவோம். ரைட். இதே ஒரு நாட்பக்கள் 4 பக்கங்களே கூடியது நாட்பக்கள். அவை நாங்கள் இப்போ ABCD இந்த நாட்பக்களுக்கு நாங்கள் அவை தந்த முறையில் பேர்களை நாங்கள் என்ன செய்வோம்? குறிப்போம். A, B, C, D. ரைட். குறிச்சாச்சு. ரைட். அடுத்த தரவில் என்ன வந்திருக்கு? AB காவிய P என்று குறிக்கட்டாம். அப்போ நாங்கள் AB காவிக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம்? P என்று போட போகிறோம். சரி. AB காவி என்று சொன்னால் AB காவின்ற திசை தந்திருக்கு, ஏலேருந்து B. அப்போ நாங்கள் அம்புக்குரிய என்ன செய்யணும்? இதில் காட்ட வேணும். அப்போ ஏலேருந்து B என்று எந்த திசை என்று பார்த்து அதுக்கு நாங்கள் என்னென்று செய்வோம்? P என்று குறிக்க போகிறோம். ரைட். ஏலேருந்து B, P காவி. அடுத்தது Bலேருந்து C, Q காவி. அடுத்தது Dலேருந்து C, R காவி. சரி. இப்போ முதலாவது நாங்கள் தந்த தரவுகளை நாங்கள் கீறின படத்தில் என்ன செய்யிட்டோம்? குறிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் எங்களுக்கு வினாவப்பட்ட வினாக்களுக்குரிய விடையை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம், என்ன மாதிரி செய்யலாம்ட்டு. ரைட். தரவுல இருந்து நாங்கள் என்ன மாதிரி கணக்குடைய விடையை பார்க்கலாம்ட்டு பார்ப்போம். முதலாவது கேட்டிருக்கிறார் ஏசியை பற்றி கேட்டிருக்கிறார். ஏசி முதலாவது வினா கேட்கப்பட்ட முதலாவது வினா ஏசி. ஏசி காவி. சரி. ஏசி காவி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வளமையாக என்ன செய்யறோம்? நாங்கள் ஏசி காவியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணியை நாங்கள் தெரிந்தெடுப்போம். அதுலேருந்து தந்த தரவுகளை அதில் என்ன செய்வோம்? பிரதியிடுவோம். சரி. அப்போ இங்கே நாங்கள் இப்போ ஏசி காவியை பார்ப்போம். ஏசி. ரைட். ஏசி என்றது பிள்ளைகள், ஏசி என்றது எது? ஏலேருந்து சி. இவரை கேட்டிருக்கிறேன். பாருங்கோ, நான் இணைச்சிருக்கிறேன். ஏலேருந்து சியை இணைச்சிருக்கிறேன். என்ன? அப்போ ஏலேருந்து சி இணைச்சேன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும். முதலாவது இணைச்சு போட்டு அந்த கேட்ட கேள்வியில் இருக்கிறது ஒரு அயற்பக்கமாக உடைய முக்கோணியை நான் தெரிந்தெடுக்கலாமா? நான் கீர்ன படத்தில் இருந்து அந்த ஏசியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணியை தெரிந்தெடுக்கலாமான்னு தான் நீங்கள் முதல் பார்க்கணும். என்ன? முக்கோணியை தெரிந்தெடுத்துட்டீங்களான்னு சொன்னால் அதுக்கு பிறகு பிரதிகிறது தானே வேலை. ரைட். அப்போ இதில் ஏசி அயற்பக்கமாக உடைய 2 முக்கோணிகள் இருக்குது. ஒன்று ஏபிசி என்ற ஒரு முக்கோணி இருக்கு, அடுத்தது ஏடிசி என்ற ஒரு முக்கோணி இருக்கு. 2 முக்கோணங்கள் இந்த தரப்பட்ட உருவில் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போறேன்? ஏபிசியை எடுக்க போறேன்னா ஏடிசியை எடுக்க போறேன்னான்ட்டு நான் முதல் யோசிக்கணும். என்ன? படத்தை வச்சுக்கொண்டு யோசிக்கணும். வேற நான் எடுத்து இந்த வினாவை செய்யலாம். சரி. ஏபிசி எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 2 பக்கங்களும் எனக்கு தெரியும். 2 பக்கத்துக்குரிய காவிகளும் எனக்கு தரவில் தரப்பட்டபடியா எனக்கு தெரியும். ஏடிசி எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பக்கம்தான் தெரியும், மற்ற பக்கம் என்ன காவியன்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த ஐடியா உங்களோட மனதில் வரணும். வந்தால் தான் நீங்கள் மேலதிகமாக கணக்களை என்ன செய்யலாம்? செய்து கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் யார் எடுக்க போகிறோம்? ஏபிசி எடுக்க போகிறோம். ஏன் நாங்கள் மற்றது எடுக்கல? எங்களுக்கு அதில் ஒன்று தரவில் தரப்படையில. அப்போ நான் இப்போ முக்கோணம் ஏபிசிக்கு முக்கோண காவி கூட்டல் விதியை என்ன செய்ய போகிறேன்? பாவிக்க போகிறேன். ரைட். முதலாவது பாருங்கோ, ஏசியை காண வேணும் என்று சொன்னால் முக்கோணம் ஏபிசியில் முக்கோண காவி கூட்டல் விதி, முக்கோண காவி கூட்டல் விதியை பாவிக்க போறேன். சரி. எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஏசி. அப்ப நான் ஏசி ஏசி எங்க இருந்து எங்க வருது? அந்த காவி ஏயிலிருந்து சிக்கு வருது. அப்ப நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஏயில இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப ஏல இருந்து சி வருதுன்னு சொன்னா
ஏயிலிருந்து பி, அடுத்தது பியிலிருந்து சி. ஏன்னா ஏயிலிருந்து பிக்கு போகணும், அடுத்தது பியிலேருந்து சிக்கு போகணும். இந்த முக்கோண காவி கூட்டல் விதி நீங்க எழுதணும், அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் இருக்குது. ஏன்னா அப்ப ஏ டு சி என்றது ஏயிலிருந்து பி, அடுத்தது பியிலிருந்து சி. ரைட். இப்போ உங்களுக்கு நாங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியை எழுதி போட்டோம். அடுத்தது நாங்கள் என்ன அதில் தந்த தரவுகளை அதில் பிரதியிடுறது. என்ன ஏபிக்கு பதிலாக என்ன, பிசிக்கு பதிலாக என்ன. ரைட். ஏபிக்கு பதிலாக என்ன, ஏபிக்கு பதிலாக என்ன, ஏபிக்கு பதிலாக பி. அடுத்தது பிசிக்கு பதிலாக என்ன, கியூ. ஆவே எங்களுக்கு தெரியும் ஏசி காவி சமன் பி சக கியூ காவி. ஏசி காவி சமன் என்னென்னு வேற போகுது, பி சக கியூ காவி. அப்போ முதலாவது வினா நாங்கள் இப்போ என்ன செய்யிட்டோம், நிறைவு செய்துட்டோம். இப்போ நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினா உங்களுக்கு கேட்டிருக்கு ஏடி. இரண்டாவது வினா என்னன்னு கேட்டிருக்கு ஏடி. ரைட். இரண்டாவது வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினா எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு ஏடி. சரி, எங்களோட படத்துல நாங்கள் இப்ப ஏடிய நாங்கள் ஒரு பக்கத்தை எங்க ஏடி இருக்குன்னு முதல் படத்தை பார்ப்போம். ஏடின்றது இங்கே இருக்கிறார். என்ன படத்துல நீங்க பார்ப்பீங்க ஏடி அங்கே இருக்கிறார். சரி, படத்துல ஏடிய கண்டுபிடிச்சிட்டீங்க. தந்த தரவின்படி நாங்கள் சொன்ன படத்தின்படி ஏடியை கண்டுபிடிச்சாச்சு. ஏடியை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நாங்கள் ஏடியை காணணும்னு சொன்னால் ஏடியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெரிவு செய்ய வேணும். அப்போ ஏடி அயற்பக்கமாக உடைய முக்கோணம் உங்களுக்கு தெரியும் ஏடிசி. அப்போ ஏடிசி தான் அந்த முக்கோணம். அந்த ஏடிசியில் ஏடி காண வேண்டி இருக்குது எங்களுக்கு. அதில் சிடி தெரியும், ஏசி நாங்கள் இப்போ என்ன செய்து நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க. அப்போ நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சதை அந்த முக்கோணத்தில் கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், பிரதியிட போகிறோம். அப்போ பிரதியிட்டோம்னு சொன்னால் ஏடியை கண்டுபிடிச்சிடும், ஏடியை காணலாம். அப்போ ஏடியை நாங்கள் காணணும்னு சொன்னால் அடுத்த முக்கோணத்தை எழுதணும். என்ன முக்கோணம் எங்களுக்கு அடுத்த முக்கோணம், எங்களுக்கு அடுத்த முக்கோணம் முக்கோணம் யாரில் ஏடிசியில் முக்கோண காவி கூட்டல் விதியை பாவிக்க போகிறோம். சரி, பாவி கூட்டல் விதி. ரைட். இப்போ யார் தேவை எங்களுக்கு, ஏடி தேவை. ஏடி தேவை. அப்ப ஏடி சமன் எங்க இருந்து தொடங்குது, ஏல இருந்து டிக்கு வருது. அப்ப ஏல இருந்து தொடங்குறபடியா ஏடி சமன் ஏசி சக சிடி. அடுத்த ரெண்டு பக்கங்களும் அவை தானே, என்ன ஏசி சக சிடி. ரைட். இப்ப பிள்ளைகள் பாருங்கோ, இந்த ஏசி என்றவர் ஏற்கனவே நாங்கள் மேலே செய்யப்பட்ட வினாவில் ஏசியை நாங்கள் என்ன செய்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஏசியை நாங்கள் மேலே செய்யப்பட்ட வினாவில் ஏசியை நாங்கள் அந்த வினாக்குரிய விடையாக கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு வந்து இதில் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், பிரதியிட போகிறோம். ஏசிக்கு பதிலாக என்ன வரும், பி சக கியூ. சரி, சக சிடி. சிடிக்கு பதிலாக எங்களுக்கு பாருங்கோ டிசி தான் R2 தந்திருக்கு. டிசி தான் எங்களுக்கு என்ன தந்திருக்கு, R2 தந்திருக்கு. ஆனா நாங்க இங்க என்ன இருக்கிறார், சிடி இருக்கிறார். டிசி தான் R2 தந்திருக்கு, எங்களுக்கு சிடி இருக்கிறார். அப்ப சிடிக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம், சிடிக்கு பதிலாக நாங்கள் அதில் கொண்டு வந்து பிரதியிட போறோம். சரி, சிடிக்கு பதிலாக நாங்கள் இப்ப இதில் கொண்டு வந்து பிரதியிடுவோம். ரைட். சிடிக்கு பதிலாக என்னதை பிரதியிடுவோம் பாருங்கோ, சிடிக்கு பதிலாக டிசி R2 சொன்னா சிடி சய மறை ஆர். அப்ப இதுல என்ன வர போகுது, ஏசி சக சிடி. ரைட். இதுல சக இந்த சிடிக்கு பதிலா மறை ஆர்காவி. என்ன மறை போடேக்க நீங்க மறை அடையாளம் அடையக்க கட்டாயம் அடைப்பு குறிக்கல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த அடைப்பு குறிக்க போட்டா தான் நீங்கள் அது அடைப்பை நீக்கி சுருக்கேக்க என்ன செய்ய மாட்டீங்கள், பிழை விட மாட்டீங்கள். ரைட். அப்ப என்னென்னு வரும், பி சக கியூ சய ஆர். இப்போ நாங்கள் ஏடி கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுடைய இரண்டாவது வினாவை நாங்கள் என்ன செய்துட்டோம், நிறைவு செய்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு வருவோம். மூன்றாவது வினா எங்கிட்ட கேட்கப்பட்டது டிபி. சரி, டிபி எங்கே இருக்குன்னு முதலாவது நாங்கள் படத்துக்குள்ள போய் படத்தை பார்ப்போம். டிபி எங்கே இருக்கு. ரைட். டிபி எங்கே இருக்கு, டிபியை பாருங்க. டிபி எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. படத்துல டிபி இங்கே இருக்கு, இங்கே இருந்து இங்கே. இதுதான் டிபி. சரி, டிபி இங்கே இருந்து இங்கே. அப்ப எங்களுக்கு இப்ப என்ன, நாங்கள் என்ன செய்யணும், டிபியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்ப மற்ற ரெண்டு பக்கங்களும் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் டிபியை என்ன செய்யலாம், அதில்
மற்ற ரெண்டு பக்கங்களையும் பிரதியிட்டு போட்டு டிபியை என்ன செய்யலாம் காணலாம். அப்போ டிபி அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ரெண்டு முக்கோணம் எடுக்கலாம், மேலே இருக்கிற முக்கோணம் எடுக்கலாம், கீழே இருக்கிற முக்கோணம் எடுக்கலாம். ரெண்டு முக்கோணத்தையும் வச்சு தான் நீங்கள் யோசிக்கணும், ஏபிடியா அல்லது பிடிசியா. சரி, இப்போ உங்களுக்கு பாருங்க சுவமான வேலி, ரெண்டு முக்கோணம் எடுத்தாலும் ரெண்டு முக்கோணத்தை எடுத்தாலும் நீங்கள் இந்த வினாக்குரிய விடையை அளிக்கலாம். ஏன், உங்களுக்கு அந்த ரெண்டு முக்கோணத்திலையும் எல்லா பக்கமும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எந்த முக்கோணம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போ மேலான் எடுக்கிறான்டா மேலான் எடுக்கிறான், கீழான் எடுக்கிறான்டா கீழான் முக்கோணத்தை எடுக்கலாம். சரி, நான் நீங்கள் விரும்பினா மேலான் எடுத்து செய்து பாருங்க. நான் இப்போ கீழான் முக்கோணத்துக்கு நான் முக்கோண காவி கூட்டல் விதியை என்ன செய்கிறேன் பாவிக்கிறேன். சரி பாருங்கோ, மூன்றாவது வினாங்களுக்கு மூன்றாவது வினா என்னது, எங்களுக்கு டிபி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டிபியை பக்கமாக கூடியது எனக்கு என்னது, பிடிசி முக்கோணம் பிடிசியில் முக்கோண காவி கூட்டல் விதி. சரி பாவிக்கிறேன். என்ன எங்களுக்கு யார் கேள்வி, எங்களுக்கு டிபி கேள்வி. டியிலிருந்து பி, டிபி கேள்வி. ரைட், டிபி சமன் எங்க இருந்து வருது, டியில இருந்து பி. அப்ப எங்கட தொடங்குற இடம் யாரு, டி. என்ன தொடங்குற இடம் யாரு, டி. அப்ப என்ன வரும், டிசி சக சிபி, டிசி சக சிபி. அப்ப டிசிக்கு பதிலா நீங்க என்ன பிரதி இடுவீங்க, டிசி அவரே தரவுல தந்தவர். டிசிக்கு பதிலா என்ன தந்திருக்கிறார், 6 தந்திருக்கிறார். அப்ப நாங்க 6 போடுவோம். சரி 6 போடுவோம். சக சிபி, உங்களுக்கு பிசி தான் என்ன தந்திருக்கிறார், Q1 தந்திருக்கு. அப்ப சிபிக்கு பதிலா என்ன வரும், மறை Q1 வரும். அப்ப இதுல என்ன வரும், மறை Q1 வரும். சரி, அவை விட என்ன, ஆர்காவி சய Q காவி. இது ஒரு சாதாரணமான வினா. நாங்கள் இப்போ காவிகளை வச்சுக்கொண்டு அடிப்படையான வினாக்களை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ 3 கேள்வியும் செய்தாச்சு. ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததாக அடுத்த வினாவுக்கு வரப்போகிறோம். என்ன நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்த வினாவுக்கு வரப்போகிறோம். சரி பார்ப்போம் அடுத்த வினாவை. சரி பாருங்க அடுத்த வினாவை. சரி இப்போ நாங்கள் 12வது வினாவை அவதானிப்போம். பாருங்க 12வது வினாவில் ஏபிசிடி ஓர் இணைகரம் பிசி சிடி என்பவற்றின் நடுப்புள்ளிகள் பி கியூ ஆகும் என்னும் தொடர்பை காட்ட சொல்லி கேட்டிருக்கு. சரி இதில் பாருங்க, ஒரு நாங்கள் இவ்வளோ நாளும் செய்த கணக்கிலும் பார்க்க இந்த வினா ஒரு வேறுபட்ட வினா. ஏன் இப்படி ஒரு தொடர்பை காட்ட சொல்லி கேட்டிருக்கு. நிறைய கணியங்கள் இருக்குது அந்த தொடர்பில். சரி அதில் தொடர்பில் நிறைய கணியங்கள் இருக்குது. இது ஒரு வேறுபட்ட வினாவாக அமைகிறது. சரி இப்போ நாங்கள் என்ன எங்களுக்கு கேள்வியில் தந்திருக்கு, ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று தந்திருக்கு. அப்போ ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் இணைகரத்தை ஒரு படமாக போடுவோம். இணைகரம் என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், இணைகரம் என்றால் என்னென்னு தெரியும், எதிர்பக்கங்கள் சமனம் சமாந்திரமாக இருந்தால் அதை ஒரு என்னென்னு சொல்கிறோம் நாங்கள், இணைகரம் என்று சொல்கிறோம் நாங்கள். என்ன இணைகரம் என்று சொன்னால் எதிர்பக்கங்கள் சமனாயும் இருக்கணும் சமாந்திரமாயும் இருக்கணும். அப்படி இருந்தால் நாங்கள் அதுக்கு என்ன பேர், இணைகரம். அப்போ முதலாவது ஏபிசிடி ஒரு இணைகரம் என்றபடியா நாங்கள் ஏபிசிடி ஒரு இணைகரத்தை படத்தை கீறுவோம். சரி பாப்போம், ஏபிசிடி ஒரு இணைகரம். சரி இணைகரத்தின் படத்தை போடுவோம். இணைகரத்தின் படத்தை போட்டாச்சு. அதில் நாங்கள் ஏபிசிடி என்று தந்திருக்கிறேன், அதை குறிப்போம். சரிதானே, ABCD ஒரு இணைகரம். சரி அடுத்தது என்ன வந்திருக்கு, BC, CD என்பவற்றின் நடுப்புள்ளிகள் P, Q. அப்ப BC நடுப்புள்ளி P ஆம், CD நடுப்புள்ளி Q ஆம். அப்ப BC என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நடுப்புள்ளி என்றால் ஏற்கனவே நாங்கள் நடுப்புள்ளி தொடர்பான வினாக்களை செய்தாங்களே, நான் ரெண்டையும் சரி சமனா பிரிக்கும். BC நடுப்புள்ளி என்னவாம், P ஆம். அடுத்தது என்ன, CD நடுப்புள்ளி Q ஆம். சரி குறிச்சிட்டோம். BC நடுப்புள்ளி P, CD நடுப்புள்ளி Q ஆகும். 3 அப்படி ஒரு தொடர்பை கேட்டிருக்கு. சரி இதில் பாருங்கோ என்னென்ன கேட்டிருக்கன்னு பாருங்கோ. சரி இப்போ பாருங்கோ என்னத்தை பற்றி காய்ச்சிருக்கு, 3 AB காவி, AC காவி, AD காவி, இது சமன் 4 AP சக AQ என்று காட்டியிருக்கு. சரி 3 AB என்று சொன்னால் இந்த இணையகரத்தின் இந்த பக்கம் AB இங்கே இருக்கிறார் இவர், AB என்றது இவர். சரி அடுத்தது AC, அப்போ AC என்றா யாரு, இவர்.
ஏசி என்றது இவர் சரிதானே ஏசி அடுத்தது யாரு ஏடி ஏடி என்றது இவர் சரி ஏடி என்றது இவர் இந்த மூண்டையும் நாங்கள் என்ன செய்யட்டாம் கூட்டட்டாம் கூட்டி போட்டு அதிண்ட 3 மடங்கு ஏபி இவரும் ஏக்யூ இவரும் மட்டும் காட்டட்டாம் அதிண்ட 3 மடங்கு யார் காட்டட்டாம் ஏபி ஏக்யூ என்று காட்டட்டாம் சரி நாங்கள் இப்ப என்ன மாதிரி இந்த கணக்கை செய்யலாம் என்று யோசிப்போம் சரி ஏன் சொல்லுங்க பாப்போம் இப்ப நாங்கள் என்ன செய்தாங்க எங்களுக்கு இந்த தரவுகளின் படி என்ன மாதிரி இந்த கணக்கை செய்யலாம் வளமையா நாங்கள் இந்த ஏபிஏசி ஏடியை நாங்கள் அயற்பக்கங்களாக உடைய ஒரு முக்கோணத்தை எடுத்து போட்டு ஒவ்வொன்றின் பக்கத்தையும் ஏபியை புரிம்பாக்கண்டு நாங்கள் ஏசியை புரிம்பாக்கண்டு நாங்கள் ஏடியை புரிம்பாக்கண்டு கூட்டலாம் சரியோ ஆனால் நாங்கள் இப்ப இந்த கணக்கை ஒரு வேறொரு விதமாக அணுக போறோம் முதல் முறையாக இந்த கணக்கை நாங்கள் இப்போ ஒரு வேறொரு முறையில் நான் இப்போ உங்களுக்கு பிரதியீடு வச்சு என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு ஒருக்கா சொல்லித்தர போறேன் என்ன செய்ய போறேன் பிரதியீடு வச்சு என்ன மாதிரி இந்த கணக்கை செய்யலாம் என்று சொல்லித்தர போறேன் சரி அது என்ன மாதிரி பிரதியீடு வைக்கிறது எதுக்கு பிரதியீடு வைக்கிறது என்று உங்களுக்கு ஒரு யோசனை வரும் இதில் பிரதியீடு வைக்க போறீங்கள் எதுக்கு பிரதியீடு வைக்க போறீங்க எத்தனை பிரதியீடு வைக்க போறீங்க அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று வரப்போகுது சரி நாங்கள் இங்கே பிரதியீட வைக்க ஒரு வினாவில் நிறைய பிரதியீடுகளை வச்சோம் என்று சொன்னால் எங்கள் அந்த வினாவை அதில் நாங்கள் செய்கிறதுல மிகவும் என்னது பிரதிகீடுகளை கூட்டிக் கொண்டு போக எங்களுக்கு அதில் வர்ற விடையை சுருக்கி எடுக்கிறதுல சிரமமாக போகும் அப்போ நாங்கள் பிரதியீடை என்றளவு குறைந்த அளவு பார்த்து கொள்ளணும் நாங்கள் பிரதியீடு எல்லாத்துக்கும் வைக்கிறதில்ல எங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் வச்சு போட்டு அதுலேருந்து அந்த வினாவை கொண்டு போகிற மாதிரி பார்த்து கொள்ளணும் எல்லாத்துக்கும் பிரதியீடு நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை வைக்க தேவையில்லை சரி அப்போ இதில் உங்களுக்கு ஒரு இணைகரம் என்ற ஒரு தரவு இருக்கு இந்த கேள்வியில் என்ன வந்திருக்கு இணைகரம் என்ற ஒரு தரவு இருக்கு அப்போ இணைகரம் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களோட 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் இல்லை சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க இணைகரம்னு சொன்னால் அதன் தன்மை என்ன என்ன பக்கங்கள் சமனாக இருக்கும் சமாந்திரமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு நாங்கள் இப்போ காவி பற்றிய அறிவை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் இணைகரம்னு சொன்னோம் ஒரு பக்கத்தை நாங்கள் ஏண்டு வச்சோம்னு சொன்னால் அதுக்கு எதிரே இருக்க மற்ற பக்கம் ஏயா தான் இருக்கும் விளங்குதோ பிள்ளைகள் நாங்கள் இவரை ஏண்டு வச்சோம்னு சொன்னால் அவருக்கு எதிரே இருக்க மற்ற பக்கம் என்னவா தான் இருக்கும் ஏயா தான் இருக்கும் இவன் மற்றது இங்கால பக்கத்தை பி என்று வச்சோம்னு சொன்னால் அதுக்கு எதிரே இருக்கிற மற்ற பக்கம் என்னவா தான் இருக்கும் பியா தான் இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் பிரதியீடு வைக்க போகிறோம் அப்போ நாங்கள் எல்லா பக்கத்துக்கும் இதில் 4 பக்கம் இருக்கு 4 பக்கத்துக்கும் பிரதியீட வைக்கிறேன் என்ன 4 பக்கம் இருக்கு 4 பக்கத்துக்கும் பிரதியீட என்ன செய்கிறேன் வைக்கிறேன் ஒரு பக்கத்துக்கு இதில் எதிர்பக்கம் சமன்னு சொல்ல போகிறோம் அப்போ ஏதாவது ஒரு பக்கத்துக்கு வைப்போம் அடுத்ததுக்கும் வைப்போம் சரி அப்போ நான் இப்போ பிரதியீட நான் தான் வச்சு இந்த கணக்கை கொஞ்சம் இலகுவா செய்யலாம்னு யோசிக்கிறேன் சரிதானே அப்போ முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதில் பாருங்கோ நான் இந்த ஏபி காவிய நான் ஏ என்ற ஒரு பிரதியீட வைக்கிறேன் ஏபி காவிய யார் என்று நான் எடுக்கிறேன் ஏ என்று எடுக்கிறேன் ஏபி காவிய நான் தான் எடுக்கிறேன் அப்போ நான் எடுக்கிறபடியா ஏபி காவி சமன் ஏ என்ன எழுதணும் என்க ஏன் என்க என்று எழுதுறேன் நான் எடுக்கிறபடியா ஏபி காவி சமன் ஏ என்க என்று எடுக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது ஏபி காவி எடுத்துட்டேன் அடுத்தது யார் தேவை ஏடி காவி தேவை அப்போ ஏடி காவியை நான் திருப்பி என்ன எடுக்கிறேன் ஏடி காவி சமன் பி என்க அப்போ நான் இது ரெண்டையும் நான் எடுத்துட்டேன் ஏபி காவிய ஏ என்று எடுத்துட்டேன் ஏடி காவிய பி என்று எடுத்துட்டேன் அப்போ இப்போ நான் எல்லாத்துக்கும் எனக்கு வைக்கலாம் இப்போ இந்த பிசி காவிய சி என்று வைக்கலாம் சிடி காவிய டி அப்படியெல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை என்ன பிரதியீட நீங்கள் எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சி தான் நீங்கள் பிரதியீட வினாக்களை வைக்க வேணும் ரெண்டா தான் ஏண்டா நாங்கள் அதில் தான் விடையாக கொடுக்கக்கூடாது என்ன தந்த தரவில் தான் விடையாக கொடுக்கணும் சரி அப்போ இப்போ நான் ஏபி காவிய ஏ என்று வச்சுட்டேன் ஏடி காவிய பி என்று வச்சுட்டேன் சரிதானே சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பாருங்க இப்போ ஏடி காவி ஏ என்று சொன்னால் ஏபி காவி ஏ என்று சொன்னால் சிடி காவி உங்களுக்கு என்ன வேற இருக்கா போகுது ஏயா தான் இருக்கா போகுது ஏன் எங்களுக்கு என்ன எதிர்பக்கங்கள் என்ன ஒரு இணைகரத்தின் பக்கங்கள் சமனாக இருக்கும் சமாந்திரமாக இருக்கும் அதோட அடுத்த விஷயம் என்ன ஒரே போக்காக இருக்கும் என்ன அப்போ இந்த 3 நிபந்தனையை நான் கொடுத்து ஏபி காவி ஏ ஆக இருந்தால் சிடி காவியை நான் என்ன செய்ய போறேன் ஏ என்று கொடுக்க போறேன் அப்போ ஏபி காவி ஏ என்று இருக்கிறபடியா நான் சிடி காவியை ஏ என்று கொடுக்க போறேன் சரி பார்த்துக்கொள்ளுங்கோ இங்க பாருங்கோ என்ன மாதிரி பாருங்கோ சரி ஏடி காவிய நான் இங்க சரி
ஏடி காவியை நான் இங்க ரைட் இங்க பாருங்க. அப்ப இங்க ஏபி காவி என்னது ஏபி காவி சமன் ஏபி காவி சமன் யாரு டிசி காவியாண்டு நான் இப்போ என்ன செய்ய போறேன் இது ஏபி காவியும் டிசி காவியும் சமன் காட்ட போறேன். சமன் காட்டுறதுக்கு எந்த 3 நிபந்தனையும் நான் இதில் எழுதினா தான் அவர் இவருக்கு சமன் காட்டலாம். ஏன் ஏபி காவியை நான் ஏ என்று எடுத்துட்டேன், என்ன டிசி காவியை மே என்று நான் காட்ட போறேன். அப்போ 3 நிபந்தனை நீங்கள் எழுதி கொடுக்கணும் கட்டாயம். அப்போ என்ன வரப்போகுது ஏபி காவின்ற பெருமன் ஏபி காவின்ற பெருமன் டிசி காவின்ற பெருமனுக்கு என்னது சமன். சரிதானே ரைட். அடுத்தது என்ன எழுத போறீங்க ஏபி காவி சமாந்திரம் டிசி காவி. அடுத்தது ஏபி காவி கமா டிசி காவி ஒரே பூக்கு. அப்ப இந்த 3 நிபந்தனையை திருப்தி செய்யறதால ஏபி காவி டிசி காவிக்கு என்னவா இருக்கும் சமனா இருக்கும். அப்ப ஏபி காவி ஏ என்று சொன்னா டிசி காவியம் இதுல இருந்து டிசி காவியம் என்னவா இருக்கும் ஏ ஆக அமையும். சரிதானே. அப்ப இதுல இருந்து டிசி காவியம் என்னவா இருக்கும் ஏ ஆக அமையும். சரி, இதுல இருந்து நாங்க அடுத்ததா பார்த்துக்கொள்வோம். சரி, இப்ப நாங்கள் மற்றதா பார்த்துக்கொள்வோம். சரிதானே ரைட். இப்ப ஏபி காவி கண்டாச்சு. அதே மாதிரி இப்ப நாங்க யார் எடுத்துனாங்க ஏடி காவியை எடுத்துனாங்க. சரி, இப்ப பாருங்கோ ஏடி காவியை நாங்க என்னென்று எடுத்துனாங்க ஏடி காவியை அங்க மேல என்னென்று எடுத்திருக்கோம் ஏடி காவியை பி என்று எடுத்திருக்கிறோம். சரிதானே. அப்ப ஏடி காவி பி என்று சொன்னா பிசி காவியை நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம் பி என்று சொல்ல போறோம். என்ன மாதிரி சொல்லலாம் இங்க பாருங்க ஏடி காவின்ற பெருமனும் பிசி காவின்ற பெருமனும் என்னவா இருக்கும் சமனா இருக்கும். ரெண்டு பெருமனும் சமன். அதே மாதிரி ஏடி காவி சமாந்திரம் பிசி காவி. அதே மாதிரி ஏடி காவி கமா பிசி காவி ஒரே போக்கு. ரைட். இப்ப 3 நிபந்தனையை திருப்தி செய்யறதால இந்த ஏடி காவி பி என்று சொன்னால் என்ன பிசி காவியும் என்னவா இருக்கும் பி ஆக இருக்கும். அவை ஏடி காவி பி என்று இருக்கிறதால பிசி காவியும் இப்ப என்னவா இருக்கும் பி என்று இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டு அதாவது ஏபி காவி ஏ என்று எடுத்துக்கொண்டு ஏடி காவி பி என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் ஏனைய பக்கத்தையும் ஏபியில என்ன செய்துட்டோம் கொடுத்துட்டோம். சரிதானே. அப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டோம். ரைட். இப்ப இனித்தான் நாங்கள் வினாவை பார்க்க போறோம். சரி, இப்ப நாங்கள் கண்டுபிடிச்சதை இதுல குறிப்போம் என்ன மாதிரியாண்டு இங்க பார்த்துக்கொள்ளுங்கோ. இதுல நாங்கள் என்ன மாதிரியாண்டு பார்ப்போம். சரிதானே ரைட். இங்க கவனிங்கோ. சரி, இங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப தந்ததை நான் இதுல குறிக்க போறேன். சரி, இதை நான் என்னென்று எடுத்தினான் ஏ காவி என்று எடுத்தினான். இதை நான் என்னென்று எடுத்தினான் பி காவி என்று எடுத்தினான். இது ஏ காவி என்று சொன்னா இவரும் ஏ காவி இவரும் என்னது இவர் பி காவி என்றா இவரும் பி காவி நான் எடுத்துட்டேன். சரி, இவ்வளவு இப்ப நான் செய்தேன். சரி, இனி அங்கால பார்ப்போம். ரைட், என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். முதலாவது ஏபி சக ஏசி சக ஏடி இந்த மூண்டையும் ஏபி காவி ஏசி காவி ஏடி காவி இந்த மூண்டையும் நான் எடுத்த ஏ கமா பி சார்பாக கொடுக்கலாமா? இந்த மூண்டையும் நான் எடுத்த ஏ கமா பி சார்பாக கொடுக்கலாமா என்று பார்ப்போம். ஏன் நான் வச்ச நோக்கம் என்ன அதை ஏ கமா பி சார்பில் கொடுத்தா தான் நான் அங்கால வினாவை என்ன செய்யலாம் கொண்டு போகலாம். என்ன நான் ஏ கமா பி சார்பில் நான் என்ன செய்ய போறேன் ஏ கமா பி சார்பில் கொடுத்துட்டு ஏ கமா பி சார்பில் நான் கண்டுட்டு ரெண்டையும் ஏ கமா பி சார்பில் போட்டு நான் இப்போ என்ன செய்ய போறேன் ரெண்டையும் சமனாக்க போறேன். அப்ப நான் தந்த தரவுகளை ஏ கமா பி சார்பில் கொடுத்துட்டு நான் அதை சமனாக்க போறேன். சரி, பார்ப்போம் என்ன மாதிரி ஏ கமா பி சார்பில் கொடுக்கலாம். சரி, கவனிச்சு கொள்ளுங்கோ. இங்க பாருங்கோ என்ன மாதிரி நான் ஏ கமா பி சார்பில் கொடுக்கலாம்னு இப்ப பார்ப்போம். சரிதானே ரைட். இங்க பாருங்கோ. சரி, பாருங்கோ.
சரி இங்கே கவனிச்சு கொள்ளுங்க ரைட் இப்போ நான் a, b சார்பில் இவரை என்ன செய்ய போகிறேன் கொடுக்க போகிறேன் சரி வினாவா பாருங்க 3 ab காவி சக ac காவி சக ad காவி சரி இந்த 3 ab காவி ac காவி ad காவிய இந்த ab க்கு பதிலா ac க்கு பதிலா ad க்கு பதிலா இந்த மூண்டையும் நான் இப்ப a, b சார்பாக கொடுக்க போகிறேன் சரி ab எங்களுக்கு தெரியும் இந்த வினாவில் கேட்கப்பட்ட ab எங்களுக்கு நாங்கள் என்ன a என்று எடுத்தபடியா ab a என்று தெரியும் தெரியுமல்லோ ரைட் அப்ப ac எங்களுக்கு தெரியுமோ ac எங்களுக்கு தெரியுமோ தெரியாது அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யணும் ac இங்க என்ன செய்யணும் கண்டுபிடிக்க வேணும் சரி என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் என்ன ரைட் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இதுல ab a என்று தெரியும் நாங்கள் தானே வச்சு நாங்கள் a காவி என்று ரைட் a என்று தெரியும் ஆனால் எங்களுக்கு ac தெரியாது அப்ப ac நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா ac கண்டுபிடிக்க வேணும் என்று சொன்னா இங்க பாருங்க ac அயற்பக்கமாவுடைய முக்கோணம் ஒன்றை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னா ac கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்ப நாங்க ac அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை எடுப்போம் சரி என்ன மாதிரி எடுக்கலாம் இங்க பாருங்க ac அயற்பக்கமாக உடைய முக்கோணம் ABC இல் முக்கோண காவி கூட்டல் விதி சரி அப்ப இதுல இருந்து நாங்கள் யாரை காண போறோம் AC காண போறோம் இங்க பாருங்க AC காணுவோம் AC காவி சமன் என்னன்னு வர போகுது AB காவி சக BC காவி இங்க பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் AB காவியை நாங்க என்ன ஏற்கனவே எடுத்துறாங்க A என்று எடுத்துறாங்க AB காவி என்ன எடுத்துறாங்க A என்று எடுத்துறாங்க இந்த BC காவிக்கு பதிலா நாங்கள் எடுத்துறாங்க நாங்கள் நிறுவினாங்களே என்ன BC க்கு பதிலா என்ன எடுத்துறாங்க B என்று எடுத்துறாங்க என்ன BC க்கு பதிலா B என்று எடுத்தாங்க அவே AC காவி சமன் என்ன வரும் A சக B அப்ப நாங்கள் AC க்கு பதிலா இப்ப பிரதியிடலாம் AC க்கு பதிலா இப்போது நாங்கள் பிரதியிடலாம் என்ன பிரதியிடலாம் A இங்க சக AC க்கு பதிலா A சக B என்று போடலாம் சக அடுத்தது யார் இருக்கிறார் AD இருக்கிறார் AD பாருங்க AD க்கு பதிலா யாரை போடலாம் சொல்லுங்க பாப்போம் AD க்கு பதிலா B என்று போடலாம் ஆகவே B சரிதானே இப்ப நாங்கள் இதை சுருக்குவோம் இதுக்கு முன்னால என்ன இருக்கு பிள்ளைகள் 3 இருக்கு 3 இவ்வளவு நாங்க இப்ப பிரதி எடுத்தோம் AB க்கு பதிலா A என்று போடுறாங்க AC க்கு பதிலா A சக B என்று போடுறாங்க காவி என்று AD க்கு பதிலா B என்று போடுறாங்க சரி இதை சுருக்கினால் இங்க பாருங்க இதை சுருக்கினா என்ன வர போகுதுன்னு பாருங்க இதை சுருக்கினா இங்க பாருங்க இதை சுருக்கினா ரைட் இங்க பாருங்க இதை சுருக்கணும்னு சொன்னா 3 மடங்கு இதுல ஏஎம் 2 சக 2b என்ன ரெண்ட வழியால் எடுத்தோம்டா 6 a சக b இப்ப நாங்கள் என்ன அவ்வளத்தையும் நாங்கள் யார்ல கொண்டு வந்து கொடுத்துட்டோம் a காவிலே நாங்கள் வச்ச a இலையும் b இலையும் கொண்டு வந்து என்ன செய்துட்டோம் கொடுத்துட்டோம் சரிதானே அப்ப முதலாவது இவரை இப்படி கொண்டு வந்து காட்டிட்டோம் அப்ப நாங்கள் இப்ப இங்கால பக்கம் பெறது 6 a சக b என்று எடுத்துட்டோம்னு சொன்னா மற்ற பக்கம் பெறதையும் நாங்கள் இப்படி ஒருபடியை எடுத்தோம்னு சொன்னா ரெண்டும் சமன் தானே அப்ப இந்த தொடர்பு உண்மைதானே என்ன நாங்கள் இப்ப இந்த முறையில தான் பாவிக்கிறோம் என்ன நாங்கள் ABAC என்று அப்படியே அதுல இருந்து சுருக்கி கொண்டு போகாம நாங்கள் ஒரு A காவி என்று வச்சு போட்டு நாங்கள் என்ன செய்யறோம் அதுல இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் சுருக்கி கொண்டு போகிறோம் சரி பாப்போம் இங்க பாருங்க அடுத்தது AP சக AQ இதை நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் சுருக்க போறோம் நான் AP சக AQ நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் நாங்கள் வச்ச A இலையும் நாங்கள் வச்ச B இலையும் நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் சுருக்கி எடுக்க போறோம் சரி நாங்கள் வச்ச A இலையும் B இலையும் இப்ப நாங்கள் AP ஐயும் AQ ஐயும் என்ன செய்ய போறோம் காண போறோம் என்ன மாதிரி நாங்க காணலாம் அப்ப ABA முதலாவது படத்துல நாங்க பார்ப்போம் இங்க இருக்கு AP அடுத்தது AQ அங்க இருக்குன்னு பார்ப்போம் சரி இங்க பாருங்க இதுல எங்க இருக்கு உங்களுக்கு AP எங்க இருக்கு AP இந்த இருக்கு என்ன AQ எங்க இருக்கு இங்க இருக்கு சரி இந்த AP முதலாவது நாங்கள் வச்ச A இலையும் B இலையும் நாங்கள் என்ன செய்ய போறோம் காண போறோம் A இலையும் B இலையும் நாங்கள் வச்சதை காண போறோம் சரி இங்க பாருங்க ரைட் முதலாவது AP இந்த AP காண போறோம் சரி
இந்த ஏபி என்று சொன்னது ஏபியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் இப்போ என்ன செய்ய வேணும் எடுக்க வேணும் ஏபி அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த நாங்கள் அதற்கு பதிலாக ஏஎம்பிஏ கொண்டு வந்து பிறலாம் தானே ரைட் ஏபி அயற்பக்கமாக உடைய முக்கோணி ஏபி சக பிபி சரி அப்போ நாங்கள் ஏபியை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் இப்போ என்ன செய்துட்டோம் எடுத்துட்டோம் அதில் இந்த ஏபிக்கு பதிலாக ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஏபிக்கு பதிலாக என்னென்னு தெரியும் ஏபிக்கு பதிலாக எங்களுக்கு என்னென்னு தெரியும் ஏன்னு தெரியும் அதே மாதிரி இந்த பிபின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கு அந்த பியை பற்றி காய்ச்சிருக்கு பியை பற்றி என்ன சொல்லியிருக்கு பியை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் பி என்றது பிசியின் நடுப்புள்ளி பி என்றது பிசியின் நடுப்புள்ளி பி என்றது பிசியின் நடுப்புள்ளி அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் அந்த பிபியை காண போகிறோம் யார் சார்பாக காண போகிறோம் பிசி சார்பாக காண போகிறோம் அந்த பிபிக்கு பதிலாக நாங்கள் என்னென்னு போடலாம் அரை மடங்கு என்னென்னு போடலாம் நாங்கள் இந்த பிபிக்கு பதிலாக நாங்கள் என்னென்னு போடலாம் பாருங்கோ இந்த பிபிக்கு பதிலாக நாங்கள் அரை மடங்கு சரி அரை மடங்கு பிசி என்று போடலாம் என்ன பிபிக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம் அரை மடங்கு பிசி என்று போடலாம் சரி இப்போ பாருங்கோ அப்போ என்ன விட வந்துட்டு ஏ காவி சக அரை மடங்கு பிசிக்கு பதிலாக என்னண்டு வந்திருக்கு பி காவி என்று வந்திருக்கு சரிதானே பி காவி என்று இப்போ என்ன செய்திருக்கு வந்திருக்கு சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இதுன்ற விட இப்போ பிலேயும் சிலேயும் உங்களுக்கு என்னது ஏலேயும் பிலேயும் வந்துட்டு அப்போ இதுன்ற விட என்ன ஏ காவி சக என்ன வந்துட்டு பின்கு 2 வந்துட்டு இதை நாங்கள் யாரெண்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் ஏ காவி சக பின்கு 2 இதை நாங்கள் யாரெண்டு ஏபி என்று கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் யாரெண்டு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் ஏபி என்று கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் அடுத்தது நாங்கள் யாரை காண போகிறோம் நாங்கள் ஏ கியூவை காண போகிறோம் அடுத்தது நாங்கள் ஏ கியூவை காண போகிறோம் சரி ஏ கியூவை காணணும் என்று சொன்னால் ஏ கியூவை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் என்ன செய்யணும் எடுக்க வேணும் ஏக்யூ அயற்பக்கமாக ஒரு முக்கோணத்தை எடுத்தால் தானே நாங்கள் அதிலிருந்து ஏக்யூ ஏபி சார்பாக காணலாம் என்ன அப்போ ஏக்யூ அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணத்தை நாங்கள் இப்போ எடுப்போம் சரிதானே ரைட் ஏக்யூ அயற்பக்கமாக உடைய முக்கோணி எது சரி பாருங்கோ ஏக்யூவை அயற்பக்கமாக உடைய முக்கோணி எது பாருங்கோ ஏக்யூ அயற்பக்கமாக முக்கோணி எதுண்டு பாருங்கோ ஏக்யூவை அயற்பக்கமாக உடைய முக்கோணி எது ரைட் ஏக்யூவை அயற்பக்கமாக உடைய ஒரு முக்கோணியை பார்ப்போம் சரி அதை நான் இப்போ எழுத போகிறேன் யார் முக்கோணம் உங்களுக்கு தெரியும் முக்கோணம் ஏடிக்யூ அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் முக்கோணம் ஏடிக்யூவில் முக்கோண காவி கூட்டல் விதியை பாவிக்கணும் சரி அப்போ முக்கோணம் ஏடிக்யூவில் முக்கோண காவி கூட்டல் விதியை பாவிச்சணும்னு சொன்னால் என்ன வரும் ஏக்யூ சமன் AD சக DQ சரி AD சக DQ இதில் இந்த ADக்கு பதிலாக நாங்கள் என்ன போடலாம் சரி ADக்கு பதிலாக நாங்கள் ஏற்கனவே ADக்கு பதிலாக எங்களுக்கு தெரியும் ADக்கு பதிலாக என்னென்னு தெரியும் சொல்லுங்க பாப்போம் ADக்கு பதிலாக B என்று தெரியும் ADக்கு பதிலாக என்னது B அதே மாதிரி இந்த டிக்யூவை என்னென்னு போடலாம் டிக்யூ சமன் அரை மடங்கு டிசி என்று போடலாம் டிக்யூவை என்னென்னு போடலாம் அரை மடங்கு டிசி என்று போடலாம் டிக்யூவை நாங்கள் அரை மடங்கு டிசி என்று போடலாம் சரி டிக்யூவை அரை மடங்கு டிசி என்று போடலாம் போட்டால் இதுன்ற விட என்ன இதுன்ற விட பாருங்கோ பிகாவி ഇതിൻ്റെ ഇവിടെ ബി കാവി സഹ അரை மடங்கு டிசிக்கு பதிலாக நாங்கள் போட்டது ஏ காவி அவ விட என்ன விட பி காவி சக ஏக்கு 2 என்று வரும் அவை நாங்கள் இப்போ ஏக்யூவையும் கண்டுட்டோம் சரிதானே ஏக்யூவையும் கண்டுட்டோம் அப்போ நாங்கள் இப்போ ஏபியையும் ஏக்கமா பி சார்பில் கண்டுட்டோம் ஏக்யூவையும் ஏக்கமா பி சார்பில் என்ன செய்துட்டோம்
கண்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் கொண்டு போய் இதில் பிரதியிடுவோம். சரிதானே? சரி, பிரதியிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. ரைட், இங்கே பாருங்கோ. ரைட், அப்போ நாங்கள் இப்போ பிள்ளைகள் ஏபியை கண்டுட்டோம், ஏபி காவியை. அது மாதிரி ஏக்யூ காவியை நாங்கள் என்ன செய்துட்டோம், கண்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதையும் ஏபியில் கண்டு வச்சுக்கிறோம், இதையும் ஏபியில் கண்டு வச்சுக்கிறோம். சரி, அப்போ ரெண்டையும் நாங்கள் ஏபியில் கண்டு வச்சுக்கிறபடியா ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்துவோம். ரைட், அதுக்கு முதல்ல அதில் ஏபிஏயும் ஏக்யூவையும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், சுருக்க போகிறோம். சரி, ரெண்டையும் முதலாவது ஏபியையும் ஏக்யூவையும் நாங்கள் சுருக்குவோம். ரைட், என்ன சொல்லிக்கணும், 4 மடங்கு ஏபி சக ஏக்யூன்னு சொல்லிக்கணும். சரி, இங்கே பாருங்கோ என்ன மாதிரியான்னு பார்ப்போம். சரி, இதில் என்ன சொல்லியிருக்கு, 4 மடங்கு ஏபி காவி சக ஏக்யூ காவி. ரைட், இங்கே பாருங்க 4 மடங்கு ஏபி காவி சக ஏக்யூ காவி. ரைட், என்ன மாதிரி 4 மடங்கு ஏபி காவி சக ஏக்யூ காவியாண்டா? ரைட், 4 மடங்கு போடுவோம். நாங்கள் ஏபிக்கு பதிலாக என்ன போடுவோம், ஏபிக்கு பதிலாக ஏ காவி சக பி காவியின் கீழ் 2 சக ஏக்யூ காவிக்கு பதிலாக பி காவி சக ஏ காவியின் கீழ் 2. சரி, அப்போ இப்போ எங்களுக்கு என்ன வந்துட்டு, 4 மடங்கு இங்கே ஏ காவி இருக்கிறார், அங்கே ஏங்கள் 2 காவி இருக்கிறார். அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 3 ஏ காவியன்கள் 2. அதே மாதிரி இங்கே பி காவி இருக்கிறார், அங்கே பிஎன்கள் 2 காவி இருக்கிறார். அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 3 பி காவியின் கீழ் 2. சரி, இப்போ நாங்கள் இவரை சுருக்குவோம். என்ன செய்யலாம், 2க்கும் வழியாக கீழே பொதுவாக 2 இருக்குது. அப்போ 2 வழியால் எடுப்போம். 2 வழியால் எடுத்தோம்னு சொன்னால் 4ஓட 2 என்ன செய்யப்படும், சுருக்கப்பட்ட என்ன வரும், 2. இதில் 3 ஏ காவி சக 3 பி காவி. சரி, இங்கே பாருங்கோ. அப்போ இவரை நீங்கள் சுருக்கினீங்கள்னு சொன்னால் 3 ஏ காவி சக 3 பி காவி இருக்கு. அதுலேருந்து 3ஐயும் என்ன செய்யலாம், வழியால் எடுத்தோம்னு சொன்னால் 3 வழியால் எடுத்தோம்னு சொன்னால் 6 ஏ காவி சக பி காவி. அப்போ ஏற்கனவே நாங்கள் அதிலேயும் இருந்து சுருக்கி எடுத்து நாங்கள் 6 ஏ காவி சக பி காவி அண்டு, இதிலேயும் இருந்து நாங்கள் சுருக்கி எடுத்துக்கிறோம் 6 ஏ காவி சக பி காவி அண்டு. ஏன்னா அப்போ ரெண்டுலேயும் இருந்து 2ம் 6 ஏ காவி சக பி காவி அண்டு சொன்னபடியா 2ம் என்னவா வந்திருக்கு, சமனாக வந்திருக்கு. சமனாக வந்ததால் அந்த மேலே குறிப்பிட்ட தொடர்பு என்னவா இருக்கும், உண்மையாக இருக்கும். ஏன்னா அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்கிறாங்க, இதில் பிரதியீடு வச்சு செய்கிறாங்க. இதே வினாவை நீங்கள் பிரதியீடு வைக்காமலும் முக்கோணத்தில் இருக்கிற அந்த காவிகள் ஏபி ஏசியை பிரதி ஒவ்வொன்றுக்காவனையும் ஏபி என்று அப்படியே வரும். ஏசிக்கு பதிலாக நீங்கள் என்னென்று எழுதுவீங்க, ஏபி சக பிசி என்று எழுதுவீங்க. ஏன்னா அப்போ ஏசிக்கு பதிலாக அப்படி செய்தும் நீங்கள் ரெண்டையும் ஒரே விடையை கொண்டு வந்து என்ன செய்யலாம், காட்டலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். நாங்களான இந்த வினாவில் என்ன செய்து வச்சிருக்கிறோம், பிரதியீடு மூலமாக இந்த வினாவை நாங்கள் என்ன செய்து வச்சிருக்கிறோம், செய்து வைத்திருக்கிறோம். சரிதானே? ரைட், இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த வினாவுக்கு ஒருக்கா நாங்கள் வருவோம், பார்ப்போம். 13வது வினாவுக்கு வருவோம். ஓஏசிபி ஓர் இணைகரமாகும். டி என்பது ஏபியில் AD/DB 1:2 ஆக உள்ள ஒரு புள்ளி. ரைட், OA7 ஏ காவி OC7 சி காவியனின் ஆகியவற்றை காட்டுக என்று வந்திருக்கு. சரி, நன்றி மாணவர்களே. மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பில் மேலதிக வினாக்களை நாங்கள் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.